ஆர்டிஆர் 1, அதாவது ஆர்டிஆர் கேம். இந்த கேம் பற்றி தெரியாதவங்க கேம் பிளேயராகவே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா PS4, PS3 இதில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீச்சபிளான கேமு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேமு, ஓப்பன் வேர்ல்டு கேமு. ஸோ அந்த கேம் இப்போ ரீசெண்ட் டைமில் நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு கொண்டு வந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த கேமை ஏற்றணும். அவன்கிட்ட PS4 கிடையாது. அவன் என்ன பண்ணான்னா, மொபைலில் ஏற்றிட்டு என்கிட்ட வந்து பார்த்தியா நானும் ஆர்டிஆர் கேம் விளையாடுறேன், நீ மட்டும் PS4 விளையாடுறேன்னு அப்பப்போ சீன் போடுவோம்ல, இப்போ பார்த்தியா நானும் விளையாடுறேன்னு என்கிட்ட காமிச்சான். டேய் இது அந்தளவுக்கு இல்லைடான்னு, இது ஆர்டிஆர் 1 கேம் தான்டா, பட் ஆனால் இது அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைடான்னு. என்ன குவாலிட்டி இல்லை, உனக்கு என்ன தெரியும், அதுவும் கேம் தான் இதுவும் கேம் தான், ரெண்டும் சேம் கேம் தான், அதே ஓப்பன் வேர்ல்டு தான், அதே ஷூட்டிங் தான், அதே ஹார்ஸ் ரைடிங் தான், எல்லாமே ஒன்று தான்டா அப்படின்னா. டேய் ஆக்சுவலி ஒன்று புரிஞ்சுக்கடா, இப்போ வந்து ஒரு PS4லையோ PS3லையோ PS4லையோ ஒரு கேம் பிளே வருதுன்னா அது 100% அந்த கன்சோலு அந்த சிஸ்டத்துக்காக ரெடி பண்ணுற ஒரு கேமு. ஸோ அதுக்கேற்ற ஒரு கேம் இன்ஜின் எல்லாமே ஆட் பண்ணி தான் அந்த கேமை வந்து பில்ட் பண்ணுவாங்களே. ஸோ அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் மொபைலில் ஹேண்டியாக கொண்டு போய் ப்ளே பண்ணுற மாதிரி மொபைலோட விஷனுக்கு மாற்றும் போது ஸோ கொஞ்சம் குவாலிட்டிஸு கேம் பிளே எல்லாமே கொஞ்சம் மாறுண்டான்ற சொன்னால் கேட்கல. அப்படி என்னடா சொல்கிற, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் PS4 வச்சுருக்கேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என் வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் PS4 வச்சுருக்கேன். ஸோ இந்த கேமை வந்து ஆக்சுவலி நான் PS3லேயே ப்ளே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், நான் PS3லேயே ப்ளே பண்ணியிருக்கேன். PS4ல் பார்த்தது, பட் ஆனால் நான் ப்ளே பண்ணது கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா இப்போ இதே கேமு ஆண்ட்ராய்டில் ஃபோனில் நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குன்றான்ல, ஆக்சுவலி அதை விட PS4ல் தான் நல்லாவே இருக்கும். எதனாலனா PS4 PS3ன்னு கொண்டு வந்த இந்த கேமு இதுக்கேற்ற ஒரு கேம் ப்ராசஸரு, கேம் இன்ஜின் ப்ராசஸர்னு அதுக்கான ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணும் போது PS4லையோ PS3லையோ நம்ம கேம் ப்ளே பண்ணும் போது இந்த ஆர்டிஆர் 1 கேம் என்ன ஆகும்னா, ஸோ வர என்பிசி கேரக்டரு, தூரத்தில் இருக்கிற மவுண்டெயினு, தூரத்தில் இருக்கிற ஹார்ஸு, இது எல்லாமே பக்காவாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ வந்து இந்த பிளர்ராக தெரியுது, இந்த பிக்சல் உடையிறது, இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS4 PS3 கேம் வந்து நம்ம பார்க்க முடியாது. அதேமாதிரி இந்த நிழலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடோஸ்லாம் இந்த கேம்ல அதை பாருங்கள், அந்த கேம் கேரக்டரோட ஷேடோஸ்லாம் ப்ராப்பராக விசிபிள் ஆகும், பிரைட்னஸ் லெவல் ப்ராப்பராக இருக்கும், ஸ்மூத்னஸ் இருக்கும், 30 FPS ரேட்டில் ரன் ஆகும் PS3 PS4ல் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30 FPSல ரன் ஆகும். இதுவே நீங்கள் இந்த கேமை வந்து PS5ல் ப்ளே பண்ணுறீங்க, 4Kக்கான சப்போர்ட் இந்த கேம் பிளே இல்லைன்னா 4K வரைக்கும் அப்ஸ்கேல் ஆகிக்கும். இதே PS4 ப்ரோவில் நீங்கள் ப்ளே பண்ணணும், அதுக்கேற்ற ரெசல்யூஷனுக்கு அப்ஸ்கேல் ஆகிக்கும். கரெக்டாக? ஸோ இது அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட இன்ஜின் ப்ராசஸரை ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க PS4லையோ PS3லையோ. கரெக்டாக? இதுவே நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு இந்த கேம் வரும்போது என்ன நடக்கும்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல PS4 PS3ல எப்படி இது விசிபிள் ஆகுதுன்ட்டு பார்க்க முடியுதுன்ட்டு. இப்போ PS4 PS3ல வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்க அந்த மரம், செடி, மேகங்க, மவுண்டெயின்ஸ் எல்லாமே நல்லா விசிபிளாக தெரியும், என்பிசி கேரக்டர் எல்லாமே. ஓகேவா? இதே ஆண்ட்ராய்டுக்கு வரும்போது இது எல்லாமே ப்ராப்பராக தெரியாது, கொஞ்சம் பிளர்ராகவோ சில இடத்துல தெரியாமல் கூட போகலாம். இப்போ மவுண்டன் இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே ப்ளைனாக தெரியலாம், ரொம்ப தூரத்தில் இருக்க மரம், ஸோ இதெல்லாம் தெரியாமல் போகலாம், ஷேடோஸு, ஸோ இதெல்லாம் தெரியாமல் போகலாம். ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் மொபைலில் வந்திருக்கிற ஆர்டிஆர் 1ல் கம்பல்சரி இருக்குது. ஸோ ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் இல்லை 3 month ஒன்ஸ் இல்லை இயர்லி பேக்கேஜ் அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கேமை பை பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இதில் வர அந்த ஷேடோஸ், அந்த கேரக்டரோட ஷேடோஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதுக்கான இன்ஜின் ப்ராசஸ் இந்த ஆண்ட்ராய்டு ப்ராசஸில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ரெண்டாவது இப்போ வந்து 30 FPSல இருக்கிற அந்த கேமை வந்து நீங்கள் PS4 ப்ரோக்கோ இல்லை PS5 கேம் ப்ளே பண்ணும் போது ஸோ அதை அப்ஸ்கேல் பண்ண முடியும் உன்னால். அந்த கேம் பிளேயோட குவாலிட்டினஸ், பிரைட்னஸ்ஸு, ஷேடோஸோட அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஷேடோஸு அண்டு கேமோட ஓவரால் ரெசல்யூஷன் டைப்பு, கேம் இன்ஜின் ப்ராசஸர் வந்து ஓரளவுக்கு அப்ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேவா? அதேமாதிரி சவுண்ட் குவாலிட்டி உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். PS4 PS3 PS5ல ப்ளே பண்ணும்போது ஆடனா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து சவுண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். கரெக்டாக? பட் இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே பண்ணிங்கன்னா ஃபோனோட ஸ்பீக்கர் என்னாமோ அது மட்டும் தான் பண்ண முடியும் உங்களால்.
ஆடிஷனலாக ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் போகிறீங்கன்னா 10,000 15,000 போட்டு யூஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெட்செட்டில் கேம் ப்ளே பண்ண முடியும். ரெண்டாவது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, மொபைலில் ப்ளே பண்ணும்போது எய்ம் பண்ணுறது, இந்த சுடும் போது எய்ம் பண்ணுறோம்ல, எல்லாமே டச் ஆக்சஸ்னால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே நீங்கள் PS4 PS3ல போகிறீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் தான், கிட்டத்தட்ட வந்து கண்ட்ரோல் ஆக்சஸ் தான், கண்ட்ரோலில் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக எய்ம் பண்ண முடியும், ஆசை ரைட் பண்ணலாம், குதிரையை பிடிச்சி ரைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜாகவே இருக்கும் PS4 PS3ல. மொபைலில் அது கிடையாது. 50% ஆஃப் 50 to 60% ஆஃப் கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PS4 PS5ல ப்ளே பண்ணுற மாதிரி அதே பேட்டர்னில் அதே ஒரு இது வந்து மொபைலில் இருக்காது. ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்குங்க. PS4 PS3ல ப்ளே பண்ண கேம்ஸ் எல்லாம் மொபைலுக்கு பார்த்தோன்னா ஆஹா ஓஹோலாம் நிறைய பேர் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கத்தி என்ன பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஆஹா ஓஹோலாம் கத்தாதீங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், கேம் ப்ளேவும் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது அதில் அதோட கண்ட்ரோலர்ஸோட ஆக்சஸுமே நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என் ஃப்ரெண்டுமே சம்டைம்ஸ் என்ன தான் ஆஹா ஓஹோ நாங்கள் என்கிட்ட சொல்லும் போது, அது ப்ளே பண்ணும்போது சுடுறது கஷ்டமாடா, இது இந்த கேமில் வர அந்த குதிரையை பிடிக்கிறது எனக்கு தெரியலடா, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாடா. ஏன் நான் ரொம்ப நாளாக விளையாடுறேன், RDR2 RDR1 ஆல்ரெடி விளையாடிருக்கேன், RDR2 ரொம்ப நாள் ரீசெண்டாக நான் வந்து PS4ல தான் விளையாடிட்டு இருக்கேன். பட் அப்படி எனக்கு நல்லா விளையாட தெரிஞ்ச எனக்குமே மொபைலில் விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, PS4 PS3ல வர ப்ராப்பரான கேம்ஸு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனோ ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன்லேயோ ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டுக்கு வருதுன்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமானா கிடையவே கிடையாது. 60 to 70% ஆஃப் கேம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டினஸ் இருக்காது, அதே கேம் ப்ளேவும் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் மொபைலில் அதிகமாக இந்த கேமை ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுன்னா, கிட்டத்தட்ட சார்ஜ் குறையும், நடுவில் ஃபோன் கால்ஸோ மெசேஜோ வாட்ஸ்அப் மெசேஜோ வேறு என்ன வந்தாலும் ஃபோன் லைட்டாக ஹேங் ஆகும், பிக்சல் குவாலிட்டி பிளர்ராக இருக்கும். சம்டைம்ஸு ஃபோனோட ஒரு ப்ராசஸர்னு ஒன்று இருக்குது, அது மேக்ஸிமம் i2 ப்ராசஸர் 50,000 60,000 ஃபோனில் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபோன்ஸில் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 20,000 15,000 ஃபோனில் ஏற்றுனீங்கன்னா செகண்டு ஃபோனு இது அப்படியே தோசைக்கல்லில் வச்ச மாதிரி திக்கு திக்குன்னு எரியும், சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓவர் ஹீட்டிங் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது, சார்ஜ் சீக்கிரம் குறையும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒரு PS4 PS3க்குன்னு வர ஒரு கேம்னா அது அதுக்கான கேம் தான். நீங்கள் வந்து மொபைலில் வந்துச்சுன்னு போட்டு ஏற்றிட்டு அடின்னு அடித்து வாங்கின 20,000 ஃபோனையும் அது அந்த ஃபோனுக்கு வாங்கினா நான் சூசைடு கூட பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த ஃபோனில் அந்த கேமை ஏற்றி விளையாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சீன் காமிக்கிறன்ற பேரில் பண்ணிங்கன்னா ஃபோனும் போயிடும், கேமும் விளையாட முடியாது, உங்கள் சந்தோஷமும் போயிடும். ஸோ ஒரு சில கேம்ஸ் இதுக்கான ஒரு கேம்னா இந்த ப்ராசஸ்க்கு இந்த கேம் தான் அப்படின்னா அதுக்கான கேம் தான். அதை தூக்கி வந்து ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கணும், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஆட் பண்ணணும், கேம்ஸு மூவிஸ் எவனும் சரியாக பார்க்க மாட்டான்ட்டு கேம்ஸை உள்ளே கொண்டு வந்து சொல்லுறான். ஸோ ரொம்ப ரீச்சபிள் கேம்ஸ், ஆனால் அதுக்கேற்ற ஒரிஜினாலிட்டியை கொண்டு வர மாட்டேன், தூக்கிடுறான். ஸோ நிறைய டிஃப்ரென்டேஷன் இருக்குது. இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்காக தான் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே எவனோ ஒருத்தன் வந்து PS4 PS5 PS3 கேம்ஸ் வந்து மொபைல் எடுத்துகிட்டு பார்த்தியா நானும் மொபைல்லே ப்ளே பண்ணுறேன், நீ 50,000 கொடுத்து வாங்குங்க, நான் வெறும் 150 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விளையாடி நிற்பேன் பார்த்தீங்கன்னா சீன் போடுவான். அவனுக்கு தான் இந்த முதல் வீடியோ. இந்த கேம்ஸ் எல்லாமே PS4 PS5 PS3க்கான கேம்ஸு, இது மொபைலுக்கான கேம்ஸ் கிடையாது, இது ஒரிஜினாலிட்டி கிடையவே கிடையாது. ஏதோ ஆசைக்கு வேண்டாம் வெறுப்புக்கு ஏதோ சொல்லிக்கலாம் நீங்கள் வச்சுருக்கீங்களே தாண்டி, இந்த கேமை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிக்கலாமே தாண்டி இந்த கேம் தான் ஒரிஜினலு, நீங்கள் விளையாடுற மாதிரி தான் நானும் விளையாடுறேன்னு எவனோ தூக்கிட்டு வந்து நின்றாதீங்க. என்கிட்டலாம் கடுப்பில் திட்டி விட்ருவேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு அப்படி தான் திட்டு வாங்கிட்டு போனான். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எவனா ஒருத்தன் நியாயமாக PS5 PS4 விளையாடுற கேம்ஸ் ஏன்னா ஆஃப் குவாலிட்டியில் வந்த கேமை மொபைலில் எழுதிட்டு அறவே கட்டதனமாக வந்து பேசின்னு இருப்பான், அவனை இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு எந்த கேம் செட் ஆகுமோ அதுக்கு அந்த கேம் தான் செட் ஆகும். ஸோ அதனால் ஆண்ட்ராய்டுக்குன்னு இருக்கிற கேம்ஸு ஆண்ட்ராய்டுக்கு தான் செட் ஆகும், PS4 PS5 PS3க்குன்னு இருக்கிற கேம்ஸு அதுக்கு தான் செட் ஆகும். ஸோ RDR1 என்றைக்குமே RDR2 ரெண்டுமே என்றைக்குமே PS4 PS5 இதுக்கு மட்டும்தான் அதோட ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதில் கேம் ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஏடாகூடமான ஃபோனில் நீங்கள் ஏடாகூடமாக ஏற்றி அப்புறம் ஏடாகூடமாக ஆகிட போகுது எல்லாமே, பார்த்துக்குங்க.
இதே மாதிரி இன்னும் 2-3 கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் டிஃப்ரென்ஷியேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.